குழந்தைய விட்டுடலாம், யாராவது பார்த்துப்பாங்க கண்டிப்பாக. நிறைய டைம் நான் அவர்கிட்ட பேசிருக்கிறேன், எதனா சாப்பிட்டுடலாமா நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்டையும் போய் கேட்கறதுக்கு உடம்பு எங்களுக்கு கூசுது அச்சமா மேடம். இருக்கு கால் மேடம். முடியாமல் இருந்தால் கூட நானும் ஒரு மனுஷி தானே மேடம். எனக்கும் ரத்தம் ஓடுது, எனக்கும் வலிக்குது, எனக்கும் உணர்வு இருக்குது, எனக்கும் எல்லாமே இருக்குது. கொடுப்பாங்க மேடம், சில பேர் கொடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கு இது பண்ணுவோம். நம்ம அதே இது பண்ண முடியுமா மேடம்? சரி, எனக்கு ஒரு ஒருத்தர் வேலை வேணும் கொடுக்குறாங்கல்ல, மேடம். அது நம்ம அவங்களுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்களே. எங்களுக்கு ஒரு வேலை மேடம், ஒரு வேலை, ஒரு வீடு மேடம், அவ்வளோதான் மேடம். எங்களுக்கு தங்கத்துக்கு ஒரு நிம்மதியான சாப்பாடு இல்லைன்னா கூட தங்கத்துக்கு ஒரு வீடு. நான் நிறைய இடத்துல இந்த வீட்டுக்கெல்லாம் எழுதி போட்டேன் மேடம். வீடை நம்ம மெயினாக பேசலை. நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல மேடம். நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். முக்கியமானவங்களாம் மீட் பண்ண போனேன், என்னை மீட் பண்ண விடலை. வாடகை போகிற இடத்துல வந்து ஃபுல்லாக டைலெட் இருக்கும். அவங்க ஒருத்தர் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தாலும் நம்ம எப்போ வேணா போய் இது பண்ணிடலாம். பப்ளிக்லேயும் போக முடியாது. மாதிரி தண்ணியாக இருக்கும் மேடம். நான் சாக்ஸ் பண்ணி துணியெல்லாம் நடிஞ்சிரும். நான் வந்து துணியை நான் மாற்றணும். வந்து பப்ளிக் டாய்லெட்டில் போனால் வரும், அப்படியே தண்ணி சதுன்னு இருக்கும். அதில் தான் நான் வந்து போகிறது. கையில் எதுவும் போட மாட்டேன். கைக்குள்ளே செல்லமோ அப்படியே கையிலே நான் வந்து எவ்வளோ எச்சிங்க இருக்கும், எவ்வளோ யூரின் பாஸ் பண்ணிட்டு போவாங்க.